திருவாரூரில் சாலையை சீரமைக்க கோரி நகராட்சி அலுவலகம் முன் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருதப்பட்டினம் சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. மேலும் தர்மகோவில் தெருவில் செயல்படும் நியாய விலைக் கடையில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. உதகையில் 2ஆம் சீசனுக்கான மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் ஏப்ரல் மே மாதங்கள் முதல் சீசனாகவும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் 2ஆம் சீசனாகவும் கருதப்படுகிறது. இதையொட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் துவங்கியுள்ள 2ஆம் சீசனுக்கான மலர் கண்காட்சியில் 7000க்கும் மேற்பட்ட மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதில் இன்கோ, மேரிகோல்ட் உள்ளிட்ட 125 வகையான மலர்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மெகா ரங்கோலி அனைவரையும் கவர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். உதகையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ள வெள்ளி மாவட்டம் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக கொடி அணிவகுப்பு நடத்தினர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் 2வது பிரிவில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 1வது பிரிவில் இன்று மின் உற்பத்தி தொடங்கிய நிலையில் கொதிகலன் பழுது காரணமாக 2வது பிரிவில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் ஏற்கனவே பராமரிப்பு பணி காரணமாக 3 மற்றும் 5வது பிரிவில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பேருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் தேவைப்பட்டால் ஆய்வு தொடரும் என்றும் வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சேதமடைந்த நிலையில் இருந்த 6 பேருந்துகள் ஆய்வின்போது பணிமனைக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவின் புனலூரில் இருந்து புறப்பட்ட நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட பேருந்து ஓட்டையில் இருந்து கீழே விழுந்து சுவாதி என்ற பெண் காயமடைந்தார். அது தொடர்பாக தென்காசி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர், பணிமனையின் கண்காணிப்பாளர், மெக்கானிக் இருவர், பேருந்தின் ஓட்டுநர் என 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏறணுமே இந்த வண்டி ரொம்ப டேஞ்சராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம புனலூரில் இறங்கிடுவோம்லாம் சொல்லி தான் நாங்கள் ஏறினோம். ஏறி புனலூரில் இறங்கி அந்த டேர்னிங்கில் இறங்கியது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இந்த ஒரு மறுஜன்மம் எடுத்துறேன். காயம் அந்த கீழே கை இங்கே அடிச்சு தான் கீழே விழுந்தப்போ அந்த கை இங்கே இருந்து இந்த லாஸ்ட்டு இந்த பெயின் ஃபுல்லும் இருந்தது. அந்நேரமே ஆட்டோக்காரங்க எல்லாருமே நம்ம புனலூர் தாலுக்கா ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன்லாம் எடுத்தாங்க. அப்போ எக்ஸ்ரே எடுத்தப்போ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க 2 வருஷம் கழிஞ்சு தான் அது எஃபெக்ட் வரும், அப்போ எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் காமிங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீ காலையிலேருந்து தலை பெருப்பும் தலைவேதனை எல்லாம் இருக்குது. இப்போ மாத்திரைலாம் சாப்பிட்டு தான் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் இண்டேன் எரிவாயு நிரப்பும் ஆலையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. பணி நிரந்தரம், பணியில் இருக்கும்போதே உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போன புதன்கிழமையிலேருந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நிர்வாகம் இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு எந்த ஒரு சுலபமான ஒரு சமரசமான பேச்சுவார்த்தை இது வரைக்கும் நடத்தலை. அவங்க இறங்கி வரவில்லை என்றால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்செங்கோட்டில் ஆசிரியர் ஒருவரை போக்குவரத்து காவலர் தாக்கியதாக கூறி பள்ளி ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோகன்குமார் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். அவர் பள்ளி செல்வதற்காக சாலையை கடக்க முயன்றபோது நடைபாதை மேம்பாலத்தின் வழியாக செல்லுமாறு போக்குவரத்து காவலர் அசோக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் போக்குவரத்து காவலர் ஆசிரியர் மோகன்குமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகாசியில் மணல் லாரிகள் மூடப்படாமல் செல்வதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ளது. மணல் லாரிகள் சாலையில் செல்லும்போது மணல் துகள்கள் கண்ணில் படுவதால் வாகனத்தை இயக்க முடியாமல் விபத்துகள் நேரிடுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிக அளவு மணல் லாரிகள் சாலையில் செல்வதால் பள்ளிகளுக்கு சைக்கிள்களில் செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சிவகாசி வட்டார போக்குவரத்து துறை ஆய்வாளர் மூக்கனிடம் கேட்டபோது பல இடங்களில் சோதனைகள் நடத்தி தார்பாய் அணியாமல் செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். முக்கியமான மணல் லாரி, செம்மண், டிப்பர் லாரி எல்லாம் அள்ளிட்டு வராங்க.
அதிகமாக வண்டிகள் போகிறனால அதில் வந்து தார்பாய் எதுவும் போட்டு பாதுகாப்புலாம் வந்துக்கிட்டு இருக்கு. முன்னால் போகிற வாகனங்கள் முன்னாடி பூரா தூசியாக பறந்துட்டு போகுது. அதுவும் இல்லாமல் பயங்கரமான வேகத்தில் போகிறாங்க. இது மக்களுக்கு பின்னால் வர வண்டிக்காரங்களும் வாகனங்களுக்கும் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. பயந்து போக வேண்டியிருக்கு.